வீட்டுக்கே வாசனை பரப்பும் சூப்பரான நெத்திலி கருவாடு குழம்பு செய்வோமா? கடாயில 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போற வரை வதக்குங்க. புளி தண்ணீர் ஊற்றி உப்பு சேர்த்து குழம்பு கொதிக்க விடணும். இப்போதான் ஹீரோ என்ட்ரியே, நெத்திலி கருவாடு. மிதமான தீயில சில நிமிஷம் மட்டும் வேக விட்டா போதும். நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி. சூடான சாதத்துக்கு இந்த நெத்திலி கருவாடு குழம்பு சுவை சொர்க்கம் தான். இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்காக நம்ம கிச்சன் டு பிளேட் சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.